இந்த புயல் காரணமாக நம்முடைய திருவண்ணாமலையில் இந்த புயல் கடக்கிற பொழுது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. எனக்கு நினைவுக்கு தெரிந்து 1965 தான் முதலாக இந்த அளவுக்கு திருவண்ணாமலையிலே மழை பெய்தது. 65க்கு பின்னால் எவ்வளவு அதிகமான புயல் தாக்கத்தோடு மழை பெய்யவே இல்லை. ஆனால் நம்ம எதிர்பாராத அளவுக்கு இங்கே மழை கொட்டியிருக்கிறது. அரசின் சார்பாக ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கின்ற ஆணையத்தின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் நம்முடைய மாவட்டத்தில் ஏறத்தாழ 36 முகாம்கள் ஏற்பாடு செய்தோம். அதில் திருவண்ணாமலை மட்டும் இந்த முகாமில் 150 பேர் இந்த முகாமில் இருக்கிறார்கள். ஏனைய இடங்களிலே 6 சேர்த்துப்பட்டு கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், தண்டராம்பட்டு ஆகிய பகுதியிலும் முகாம் அமைத்திருக்கிறோம். அங்கேயும் முகாமிலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். திருவண்ணாமலை தவிர்த்து இந்த மாவட்டம் முழுவதும் பாதிப்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விவசாயிகளிட்ட பயிர் தான் பாதித்திருக்கிறது. அதிகமான உயிர் சேதம் இல்லை. வெளியிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கலசப்பாக்கம் தொகுதியில் 2 பேர், அது குழந்தைகள். அது கூட மழையிலான சொல்ல முடியாது. வெளியில் அவங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதியில் ஒரு ஓடை போய் கொண்டிருக்கிறது. அந்த ஓடையில் ஆழம் தெரியாமல் காலை கொண்டு அடித்து கொண்டு போய்விட்டது. அதே போன்று போலூர் தொகுதியில் ஒன்றும் ஒரு குழந்தையும் அது கூட மலங்கடிக்க போகிற பொழுது தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 3 பேர். இன்னொன்று வீடு சிறந்த இந்த போலூரில் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து ஒன்று. ஆக மொத்தம் இந்த மாவட்டத்தில் இதை தவிர பெரும் சேதம் என்று சொல்ல முடியாது. ஆனால் திருவண்ணாமலை நான் நின்று பேசிக் கொண்டிருப்பது திருவண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாநில அரசின் சார்பாக போடப்பட்டிருக்கிற மானிட்டரிங் ஆஃபீஸர், நகராட்சியினுடைய மாநகராட்சியினுடைய ஆணையாளர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய மாநகரத்தினுடைய மேயர் அனைவரும் 2 தினங்களாக இங்கே ஒரு சம்பவத்தை முன்னிட்டு இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மலை பொதுவாக இந்த மண்ணும் கல்லும் கலந்த ஒரு மலை. இந்த மலை இது வரைக்கும் மலை சரிவு என்பது நம்முடைய மலையில் ஏற்பட்டதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மழை தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மண் 2 தினங்களால் ஊறி மண் சரிவு ஏற்பட்டதன் அடிப்படையிலே சிறு சிறு பாறாங்கற்களும் இதில் உருள ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் அந்த மலையோரமாக இங்கே கீழ்ப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற 2 வீட்டு மாதிரி அந்த பாறாங்கல் தாக்கம் இருந்தது. அதில் ஒரு வீட்டிலே இருந்தவர்கள் அதனுடைய அதிர்ச்சி அறிந்து வெளியேறிவிட்டார்கள். இன்னொரு வீட்டில் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற உறவினர்கள் சொல்வதை வைத்துக்கொண்டு அந்த புள்ளிவிவரத்தை சொல்கிறேன். 4 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும், ஒரு பெரியவர், இன்னொரு தாய், இத்தனை பேர் அந்த இடர்பாட்டிலே சிக்கிக்கொண்டு இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது எப்படியாவது அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் இருந்து அதற்காக இந்த இடர்பாடுகளை களைவதற்காக மாநில அரசின் சார்பாக தலைமைச் செயலாளருக்கு சொல்லப்பட்டு அதை களைவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு தேசிய பேரிடர் குழு, ஒரு சப் யூனிட் வந்திருக்கிறது. அதன் மூலமாக அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அமராவதி முருகன் அரசு பள்ளியிலே கொண்டு அங்கே வச்சு முகாமில் வைத்து கொண்டு அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதனில் ஒரு பாறை ஒன்று பெருசாக இருக்கிறது. அந்த பாறை உருண்டால் இன்னும் கொஞ்சம் சேதம் ஏற்படுவதற்கு வீடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மலைப்பாதைகளிலே இது போன்ற சேதம் ஏற்படுகிற போது இந்த மலைகளை பிளந்து எடுக்கக்கூடிய சில வல்லுநர்கள் இருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அவர்களை ஏற்காடு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து இன்னும் மதியானத்துக்குள்ளே அவர்கள் வந்து சேர்ந்துள்ளார்கள்.
அதை கூட சரி கீழே இருக்கிற மண்ணுடைய உறுதித்தன்மை ஏற்பட்ட பிற்பாடு தான் பிளாஷ் பண்ண முடியும். இப்போ பண்ண முடியாது. இப்போ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால் மேலும் சேதம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அந்த வல்லுநர்களை வர சொல்லியிருக்கிறேன். அது என்ன, மண்ணினுடைய உறுதித்தன்மை, கல்லினுடைய உறுதித்தன்மை மேற்பட்டு அந்த சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருந்து ஐஐடியினுடைய ப்ரொஃபஸராக இருக்கிற பேராசிரியர் மோகன் அவர்களையும் அவர் பூமிநாதன் அவர்களையும் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் மதியானத்துக்குள்ளே அவங்களும் வந்துடுவாங்க. ஆனால் வந்த உடனே அந்த குழுவாக அமைத்து கொண்டு தான் இந்த இடர்பாடுகளை, இந்த கற்களை எல்லாம் கலைந்த பின்பாக தான் அதில் உள்ளே இருப்பவருடைய நிலைமை என்ன என்பது அரசுக்கு தெரியும். நாங்கள் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் இப்படி நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு சில நேரங்களில் இவ்வளவு இடர்பாடுலையும் உயிரெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்படி காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கையில் தான் பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதுக்கு மத்தியில் இடையில் மழைத்தொரல் தொடர்ந்து மழைத்தொரல் தான் இருக்குது, தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த நிலையிலும் அந்த பணிகள் தொடருவோம். எங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். போதுமான அளவுக்கு மீட்பு படை வீரர்கள் இருக்காங்களா சார்? மேலும் ஏதாவது தேவைப்படுதா? என்டிஆர்எஃப் ஏதாவது மேலும் வர வைக்க இருக்கிறோமா சார்? இல்லை, போதுமான அளவுக்கு இருக்குது. ஏன்னா இது ஒரு இடர்பாடுக்கு மத்தியில் இருந்து தான் பணிகள் ஆற்ற முடியுது. இதே ஒரு பெரிய ரோடாக இருந்தாக்கா நேரம் ஹிட்டாச்சி விட்டு ஜேசி போட்டு இது ஒரு 2 மணி நேரத்தில் அதை களைஞ்சிட்டு இருக்கலாம். இதில் இங்கேருந்து ஒருத்தர் போய் ஒருத்தர் வெளியே வர அளவுக்கு தான் அதனுடைய நிலைமை இருக்குது. அதனால் ஆட்கள் மூலமாகத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மீட்பு படையில் இருக்கிற போதுமான அளவுக்கு இருக்கிறார்கள். அதுக்கு வேண்டிய உபகரணம் இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே போன்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மானிட்டரிங் ஆஃபீஸருக்கு தொடர்ந்து அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கிற நகரமன்ற உறுப்பினர்கள் அங்கே உடனிருந்து அந்த வேண்டிய தேவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சியினுடைய ஆணையாளர்களும் இங்கே தான் இருந்து அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போதுமான அளவுக்கு உபகரணம் எல்லாம் இருக்கிறது. அடுத்தது இப்போ நான் வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும், மகரிஷி வித்யா பள்ளியில் ஒரு வாட்ச்மேன் ஏற்கனவே மாட்டிக்கொண்டார். அது உடனே காலையில் எனக்கு கவனத்துக்கு கொண்டு உடனே இட்டாச்சி எடுத்து வர சொல்லி இட்டாச்சி மூலியமாக அவரை வெளியே கொண்டு விட்டுருக்குறோம். அது இன்னும் எங்கே டவுன் நான் சுற்றி கொண்டே இருக்கிறேன். எங்கெங்கே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லாம் அரசின் சார்பாக இவர்களெல்லாம் தீர்க்கப்படும். பொதுவாக இந்த பெய்யாத மழை காலங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குது என்பதெல்லாம் கண்டறிந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று எதிர்காலங்களில் அது போன்ற பிரச்சனைகள் நகர பகுதியில் வராத அளவுக்கு பார்த்துக்கணும்.